உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த ராதா ஜெயில விட்டு தப்பிச்சு போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. அவ நிலைமை என்ன ஆக போகுதுன்னு அவளுக்கு இப்ப தெரியாது. இது பாரு, இந்த மாதிரி வாய்க்கிழிய பேசி என்ன சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. உன்னை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் உனக்கு ஒண்ணு அனுப்பியிருக்கேன். மொபைல்ல அதை ஒரு தடவை செக் பண்ணிக்க. ஷியோர். அதுக்கப்புறம் ராமா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா. இன்னொன்னு தெரியுமா, அவ ஃப்ரெண்ட்ஸா வந்தாங்க. சக்தி அக்கா அண்ட் துவா பெரியமா. அவங்களும் இங்க ஹெல்ப் பண்ண வந்தாங்க. என்ன? ரொம்ப நன்றி கடவுளே. எப்படியோ நீங்க ராதாவை ஜெயில விட்டு தப்பிக்க வச்சிட்டீங்க. பாத்தீங்களா, என் குஷி இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ராதா ஜெயில விட்டு தப்பிச்சு வந்துட்டா. கண்டிப்பா அவ மோகனை கண்டுபிடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவளுக்கு மோகன் கிடைச்சிட்டானா அப்புறம் மோகன் ராதா நிரபராதிங்கிறத நிரூபிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைச்சிடும். நீங்க சரியா சொன்னீங்க. பிரச்சனை முடிவுக்கு வராது. சொல்ல போனா இப்பதான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. என்ன? நீ என்ன சொல்ற? சேகர், நான் ஒன்னதான் கேக்குறேன். என்ன விஷயம்னு சொல்லு சேகர். என்ன ஆச்சுன்னு நீ சொன்னதானே எங்க எல்லாருக்கும் தெரியும். என்னாச்சு சேகர் அண்ணா, சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க. சேகர், என்னன்னு சொல்லுப்பா. துளசி மோகனுடைய கொலை வழக்குல இன்று புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ராதா மோகன், அதாவது துளசி மோகனுடைய கொலை வழக்குல கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ராதா மோகன் சிறையிலிருந்து தப்பித்து விட்டார். அவரை கண்டவுடன் சுட்டுத் தள்ள காவல்துறை அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.